Hello friends, welcome back to my channel Easy Recipes by Maria Jude. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்கு போகலாம், எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் எடுத்துக்கோங்க. பட்டர் உருகுனதும் இப்போ நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். நான் இப்போது 2 மீடியம் சைஸ் வெங்காயம் இது மாதிரி கொஞ்சம் பெருசாக நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் இந்த மாதிரி கொஞ்சம் கண்ணாடி மாதிரி ஆனதும் இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிடலாம். நான் வந்து ஒரு பெரிய சைஸ் தக்காளி இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ வெங்காயமும் தக்காளியும் நல்லா சாஃப்ட் ஆகணும், அதனால் வதக்கிக்கிட்டே இருங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிவிட்டு வதக்க கண்டினியூ பண்ணுங்கள். இப்போது 8லேருந்து 10 முந்திரி சேர்த்துக்கோங்க. ஸோ பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு பட்டரும் முந்திரியும் தான் ரொம்ப முக்கியம். அதுதான் வந்து அந்த மசாலாவுக்கு க்ரீமி டெக்ஸ்சர் கொடுக்கும். அதனால் முந்திரி வந்து ஒரு 10 சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வெங்காயமும் தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகணும். இது கொஞ்சம் நேரம் ஆற விடுங்க. ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா பேஸ்ட்டாக அடிச்சிடுங்க. தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். தண்ணி ஆட் பண்ணாமலே நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருங்க. இப்போது அதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்துக்கோங்க. ஸோ பட்டர் உருகுனதும் ஒரு பிரியாணி இலை, சின்ன சைஸ் பட்டை, 3 ஏலக்காய், ஸோ இதையெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிடுங்க. ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ அது மாதிரி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, இல்லைனா கீழே கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிக்கும். இப்போ வந்து கொஞ்சம் தூளில் ஆட் பண்ணிடலாம். கரம் மசாலா 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்துக்கிறேன், கலர் நல்லா காமிக்கும், அதனால் காஷ்மீரி சில்லி பவுட்ரு 1 டீஸ்பூன் போதும். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ இப்போ வந்து நான் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ அப்படியே இருக்கட்டும் ஒரு 5 மினிட்ஸ்க்கு. அப்புறமா 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை சேர்த்துக்கலாம். நான் இப்போது 200 கிராம்ஸ் பன்னீர் எடுத்துருக்கிறேன். ஸோ அதை நான் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ அதே லோ ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ்க்கு நம்ம இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இப்போ நான் இதுக்கு க்ரீம் ஆட் பண்ணுறேன். இந்த க்ரீம் வந்து டோட்டலி ஆப்ஷனல் தான், உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் சேர்த்துக்க வேண்டாம். ஆல்ரெடி நம்ம ஆட் பண்ண அந்த முந்திரியும் பட்டரும் அதுவே போதும், பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ க்ரீம் வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் சேர்த்துக்க வேண்டாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய பன்னீர் பட்டர் மசாலா ரொம்பவே ஈஸியாக ரெடி பண்ணிட்டோம். கொஞ்சமாக மல்லி இலை மேலே தூவிக்கிறேன். ஸோ வந்து நான் ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து ஃப்ரைட் ரைஸோட ரெசிபி நான் போட்டிருந்தேன். ஸோ அந்த வெஜ் ஃப்ரைட் ரைஸ் அண்ட் பன்னீர் பட்டர் மசாலா காம்போ ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ வீட்டில் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள்.
பிடிச்சிருந்தால் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.